நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அநேகர் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி துணை நின்று யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்வார்கள். உங்களுக்கு நான் எல்லா சூழ்நிலையிலும் துணை நிற்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் யாருமே நமக்கு துணையாய் வருவது மிக மிக கடினம். ஒருவேளை துணையாய் வர வேண்டும் என்று விரும்புவார்கள், அவர்கள் சூழ்நிலை அவர்களை வரவிடாமல் பண்ணலாம். இல்லை, துணை வருவேன் என்று சொல்கிறவர்கள் நம் வாழ்க்கையில் இல்லாமலே போகலாம், கைவிட்டு போகலாம். என்னென்ன சூழ்நிலைகள் உண்டோ அத்தனையும் நடக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு துணை நின்று நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா அவர் நிச்சயமாகவே நமக்கு துணை நின்று நடத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் துணை நின்று நடத்தினார். பார்ப்போமா? எடுத்து யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வரும் பொழுது எதிரே செங்கடல் வருகிறது. அங்கே சொல்கிறார், நான் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு நான் நின்று கொண்டு இன்னைக்கு நான் செய்ய போகிற அந்த யுத்தத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் என் யுத்தத்தை பார்க்க போகிறீங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பார்க்கிற இந்த எகிப்தரை இனி ஒரு நாள் என்ன செய்ய போகிறதில்ல, பார்க்க போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் இந்த 3வது வாரத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எகிப்தியர்கள் போல சோதனையான ஜனங்கள், உங்களை துன்புறுத்துகிற ஜனங்கள், உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். உங்களை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும், எதிலாவது உங்களை மாட்டிவிட வேண்டும், இல்லை உங்களை அழித்தே விட வேண்டும் என்று சொல்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆனால் அத்தனை பேர் மத்தியிலும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நடக்கிற யுத்தத்தை பார்ப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது, இல்லை ஒருவர் நமக்கு விரோதமாய் அதிகமாய் பேசும் பொழுது நமக்குள்ளாய் வருவது என்ன தெரியுமா? பயம். ஒருவேளை நம்ம பேசாத வார்த்தைகள், நம்ம செய்யாத குற்றங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு தைரியம் உள்ள வெளியே இருந்தாலும் உள்ளுக்குள்ளாய் இவ்வளவாய் நம்மை பேசிவிட்டார்களே, இவர்கள் இன்னும் என்னென்ன பழிகளை நம்ம மேல் சுமத்துவார்கள், இன்னும் எப்படியெல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள், இன்னும் எப்படியெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள், என்ன சொல்லி நம்மை துன்புறுத்துவார்கள், என்ன வார்த்தையால் நம்மை கொல்ல போகிறார்கள் என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்தில் இருக்கும் பொழுது பல விதமாய் துன்புறுத்தினார்கள். வேலையில் கொடுமைப்படுத்தினார்கள், நிறைய நேரம் வேலை வாங்கினார்கள், கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்தார்கள். தேவனை ஆராதிப்பதற்காக இன்றைக்கு கடந்து வர்றாங்க. ஆனால் பின்தொடர்ந்து அவங்க வர்றாங்க. நாங்கள் என்ன செய்வோம்? எதிரே பார்த்தால் செங்கடல், பின்னால் பார்த்தால் பார்வோனின் சேனைகள். நாங்கள் எல்லாரும் நிராயுத பாணிகளாய் ஒரு ஆயுதம் கூட எங்கள் கையில் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. நாங்கள் எங்களுக்கு வேண்டிய வஸ்திரங்களையும் வேண்டிய உணவுகளை மாத்திரம் கையில் கொண்டு போகிறோம். வனாந்திரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்து, இப்பொழுது பார்த்து இவர்கள் எங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறார்களே என்று சொல்லி பயந்திருப்பார்கள். ஐயோ, அங்கே இருந்திருந்தால் கூட எங்கள் பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றி இருக்கலாம், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறோம், ஏதோ குடி சாப்பிட்டு விட்டு என் பிள்ளைகள் நிம்மதியாக இருந்திருக்கும். இந்த மோசையுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் வந்து இன்னைக்கு நாங்கள் கானானுக்கு செல்கிறோம் என்று சொல்லி நம்பி வந்தோம். ஆனால் பின்னால் எகிப்தின் சேனைகள், எகிப்தின் படைகள் எல்லாம் தொடர்ந்து வருகிறது. இன்னைக்கு அப்படி தானே இருக்கிறது. நான் ஆண்டவரை நம்பி வந்தேன், எனக்கு ஒருவர் இயேசுவை சொன்னார்கள், அதனால நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததற்கு பின்பாக நிறைய பாடுகளை நான் சகிக்கிறேன், நிறைய பாடுகளை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், ஏன் இந்த பாடுகள் வருகிறது என்று தெரியுமா? எல்லாம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் நம்பி வாழ்ந்த வாழ்க்கை வேறு, கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை வேறு. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில்
நிறைய நேரங்களில் மனுஷனை நம்பி 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 நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனால் கர்த்தரை கொஞ்சம் நம்பி பாருங்க. நீங்கள் நம்புறது கொஞ்சமாக இருக்கலாம், அவர் செய்கிறது நிறைய இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை, அவர் நிறைவானவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர். நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார். எதிரிகள் சூழும் பொழுது நம்மை பார்த்து சும்மா இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க நின்றுட்டு பாருங்கப்பா, நின்று பாருங்க. நான் செய்கிற யுத்தத்தை நீங்க நின்று பாருங்க. இன்னைக்கு மனுஷங்க உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களா, உங்க மேல பழி சுமத்துறாங்களா, இல்ல சொன்ன வார்த்தையை நான் சொல்லலைன்னு சொல்றாங்களா, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். கர்த்தர் செய்கிற யுத்தத்தை நீங்க பாருங்க. எப்படின்னா நின்று கொண்டு பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் அறியாம உங்களுக்கு ஒண்ணுமே வரல, எனக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. நான் நின்று கொண்டு ரீபாலா கரீகரபா இங்க நடக்கிற யுத்தத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சும்மா நில்லுங்க, சும்மா நில்லுங்க. 14வது வசனத்தை நான் வாசித்தோன்னா, யுத்தம் என்னுடையது. யாருடையது? கர்த்தருடையது. நீங்க சும்மா இருங்க. இன்னைக்கு நாம எந்த ஒரு யுத்தமும் செய்ய வேண்டாம். எதற்காகவும் நம்ம சும்மா மாத்திரம் இருக்க பழகி கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்க சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலோ நாம யுத்தம் பண்ணவே கூடாது. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத நாம பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போடுற சண்டையை நீ நின்று வேடிக்கை பாரு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக நியாயம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏன் இந்த நின்று கொண்டு யுத்தத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னார் தெரியுமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்வான் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு மோசேகிட்ட, ஒரு மனுஷனோடு பேசுறது மாதிரி முகமுகமாய் மோசையோடு பேசினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அது உண்மைதான். அவன் சொல்றான், அவங்கெல்லாம் திகைத்து திரிகிறார்கள். என்ன செய்கிறாங்க? திகைத்து திரிகிறார்கள். வழி தெரியல, வழி தெரியல, எங்க போறது, என்ன செய்யறது. இந்த இடத்துல அவங்கெல்லாம் திகைச்சு அலையிறாங்கப்பா. பயந்து பயந்து இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்வான்னு தெரியாம திகைத்து திரிகிறார்கள். அப்படி எண்ணத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்து அப்படித்தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவ்வளோதான், இவங்க முடிஞ்சு போச்சு, கிளம்பி போனாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிட்டு? திகைச்சு அலையிறாங்க. வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள். ஹல்லேலூயா. அலைந்து திரிகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அலைந்து திரிகிறேன், வனாந்தரம் போல வாழ்க்கையில இருக்கிறேன், என் வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு. நீங்க சொல்றீங்களா? நாலா பக்கமும் எனக்கு அடைக்கப்பட்டது போல இருக்கிற சத்ரு அதுதான் சொல்றான். அவங்களுக்கு வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. வனாந்தரம் அவர்களுக்கு அடைத்து போயிற்று. ஆமென். அடைக்கப்பட்டது. வனாந்தரத்திலேயே வழி தெரியாம திகைச்சிட்டு இருக்காங்கப்பா. நாம இப்ப போனா அவங்கள ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதானே சத்ரு தப்பு கணக்கு போடுறான். சத்ரு என்ன செய்யறான்? தப்பு கணக்கு போடுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் தப்பு கணக்கு போடுறாங்க. ஆண்டவர் இவனை அழைத்தார், இவளை அழைத்தார், இவர்கள் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், திகைத்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய வழிகள் எல்லாம் அடைத்து போடப்பட்டது. நாம போய் இன்னும் கொஞ்சம் நெருக்கலாம். ஹல்லேலூயா. நெருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி முறையிடுங்க. உங்களை நெருக்கிட்டே இருக்கிறாங்களா? சந்தோஷமா கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிற துதி நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எதிரிகள் முன்பாக நமக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த பாடுகள். இந்த எதிரிகள் முன்பாக நம்மை அபிஷேகத்தில் நிறைத்து நடத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக.
இதற்காகத்தான் இத்தனை பாடுகளை நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். ஐயோ உபத்திரவம், ஐயோ பாடுகள், ஐயோ நெருக்கங்கள், எல்லாரும் என்ன நெருக்கிறாங்கப்பா, நான் எங்கே போவேன், எந்த பக்கத்தில் பார்த்தாலும் என்னை சுற்றிலும் நெருக்கமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா நெருக்கமும் ஒரு விசாலத்துக்கு நேராக உங்களை கொண்டு போக போகிறது. கவலைப்படாதீங்க. இந்த வருடத்தின் 3வது வாரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய், ஐயோ வருடம் பிறந்து இந்த 2 வாரம் நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை, இந்த 3வது வாரம் நீங்கள் வார்த்தையை சொல்கிறீங்க, இது உண்மையாக என் வாழ்க்கையில் செயல்படுமா? நிச்சயமாகவே இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், ஒரு மனுஷி அல்ல, கர்த்தர் சொல்கிறார். அவர் நின்று கொண்டு யுத்தம் செய்வதை நீங்கள் பாருங்க. இன்றைக்கு காண்கிற அந்த எகிப்தினை இனி ஒருபோது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? அப்படியே ஆக கிடவது உங்கள் வாழ்க்கையில். எடுத்து வாசிப்போம். அதை யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனானாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் அடிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பின்தொடர்ந்து வராங்க. நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு துதிக்கிறேன் கர்த்தரை, நான் உபவாசம் பண்றேன், ஊழியம் செய்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், இரவு பகல்ல நான் ஆண்டவரோடு கூட வாழ்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள், என்னை எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கிறாங்களே ஏன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை நெருக்குவதற்காகவே அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறவங்களுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி இருக்கிறார். அவங்க நல்லவதங்க தான், அவங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்துறது கர்த்தர். ஏன் தெரியுமா? அவர் நாம மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், ரீபாலா கரி கராபா. ஆபிரகாம் அந்த சோதம் ராஜாவை பார்த்து சொல்லுவான், எனக்கு எதுவும் வேணாம், நீ எதையாவது கொடுத்து நான் ஒரு பெரிய செல்வந்தன் ஆனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் என்ன செய்வேன், ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் நான் உன்கிட்ட இருந்து என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். வானத்தையும் பூமியை படைத்த அந்த கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துவேன். ஆபிரகாமை வெறுமையாய் விட்டாரா? விடவே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி தெரியுமா? செல்வ சீமானாய் இருந்தார். இன்னைக்கும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை சந்ததியாய் ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறபடியால் ஒருவேளை நீங்க எல்லா சூழ்நிலையிலும் தள்ளப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்படணும். ஏன்னா அவன் நினைக்கிறான், என்கிட்ட நிறைய ரதங்கள் இருக்கு, குதிரைகள் இருக்கு, இராணுவம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, எனக்கு பேச்சுத்திறன் இருக்கிறது, ஒரே வார்த்தையில் நான் அவங்களை மடக்கி விடுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், அவங்கள போல பதில் பேச தெரியாமல் இருக்கலாம். நிறைய நேரங்களில் நாம் அப்படி தானே சிக்கிக்கொள்வோம். அவங்க பேசுகிற வார்த்தைக்கு பதில் பேச தெரியாது, ஆனால் நம்ம பக்கம் என்ன இருக்கும்? உண்மை இருக்கும். இந்த உண்மையை பேசுவதற்கு கூட நமக்கு திராணி இல்லாதபடி வாயை அடைத்து விடுவார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர் நம்மிலே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களின் இருதயத்தையும் கடினப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பார்வோன் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எத்தனை நாள் கேட்டாங்க, நாங்க தேவனை ஆராதிக்க போறோம், எங்களை விடுங்கன்னு மோசே ஆரோன்னு போய் அவங்க கிட்ட போய் கேட்டாங்க அரண்மனையில். ஆனாலும் இவங்க சொல்றாங்க ஜனங்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனம் எல்லாம் என்ன செய்யறான்? வேறுபடுகிறதா. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் இதெல்லாம் நான் உனக்கு செஞ்சிருவேன், இப்படி உன்னை பராமரிப்பேன், இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னவங்க ஒரு சில நேரம் வேறுபட்டு காணப்படுவார்கள்.
நீங்கள் சொல்லலாம், நேற்று நான் போனப்போ 10,000 ரூபாய் நான் கடன் கேட்டேன், தர்றேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு போனால் நீங்கள் எப்படி கட்டுவீங்க? அதற்கான ஏதாவது எனக்கு ஒரு சாட்சி வேணும், அத்தாட்சி வேணும், எதையாவது ஒரு பத்திரமோ ஒரு நகை எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. நேற்று போனப்போ உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நாளைக்கு இந்த 10,000 தர்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் அவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டார். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இனி கடனே வாங்கக்கூடாது. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஐஸ்வர்யமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவர் நாம மகிமைப்படணும். ஏன்னா நீங்க சொல்லணும், நான் கடன் வாங்காதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அந்த மகிமைக்காக தான் நேற்று சொன்னவர்களை இன்று தேவன் வேறுபட வைத்தார். வேறுபட வைத்தது மாத்திரம் அவங்க சொல்றாங்க, நமக்கு வேலை செய்யாம இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? மாறி போயிட்டாங்க. இவங்களை விடவே கூடாது. அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே, இவங்க நமக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களே, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? இவங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாம அந்த அடிமை வாழ்க்கையை மறந்து சுதந்திரமா வாழணும்னு ஓடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் நம் சுதந்திரம் என்று சொல்லி, கர்த்தர் நம் சுதந்திரம் என்று சொல்லி. இன்னைக்கு உங்களையும் அப்படி அடிமைப்படுத்துறாங்களா? நாங்க சொன்ன வேலையை செய்யாம நீ ஏதேதோ செஞ்சுட்டு இருக்க, அவ்வளோ தூரம் துணிச்சல் வந்துருச்சா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் இவங்கெல்லாம் அப்படியே வேற மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு நாங்கள் சொல்கிறது எதையுமே கேட்கறதில்ல. இந்த இயேசு சாமியை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் எல்லாமே வேறுபட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அடிமைத்தனத்திலிருந்து மீட்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இந்த பூமியில் வந்தார். இந்த பூமியில வந்த இயேசு ஒருவர் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் மீட்டு கொண்டார். எப்படி தெரியுமா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் சத்ரு என்னதான் கெக்களித்தாலோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சத்ருவை ஜெயிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த 8வது வசனத்துல சொல்கிறது, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவர்கள் இஸ்ரவேலரை பின்தொடரத்தக்கதாய் கடினப்படுத்திட்டார். ஏன் தெரியுமா? நீ பின்னாடி போ, பின்னாடி போ, அவங்க இஸ்ரவேலரை உங்கள் கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அந்த இருதயம் கடினப்பட்டதுனால தான் இந்த பார்வோன் ராஜா என்ன செய்கிறான்? பின்னால் வரான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக. இப்போ யார் யுத்தம் பண்ணுறா? கர்த்தர். அதனால தான் அவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்னைக்கு உங்கள் பின்னாடி சத்துரு பின்தொடர்ந்து வர்றாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் தான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார். பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற யுத்தத்தை பார்க்க போறீர்கள். இன்று காண்கிற எகிப்தினை இனி ஒருபோது நீங்கள் காண்பதில்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய யுத்தத்தை சும்மா இருந்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்து ஜெயிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி போனாங்களாம்? பலத்த கையோடு, பலத்த கையோடு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வச்சிருந்தது 600 இராணுவங்கள், இராணுவ வீரர்கள், குதிரைகள், ரதங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா பலத்த கை. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் எதிரிகிட்ட என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பணம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், தேசத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், பேச்சுத்திறன் உள்ளவர்களாக இருக்கலாம், மாற்றி பேசுகிறவர்களாக இருக்கலாம், என்ன சொல்லிவிட்டு இல்லை என்று சொல்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஆமென், ஹல்லேலூயா. பலத்த கையோடு கூட அவர் கடந்து போனார்களாம். அவர்களோடு வந்தது தேவனுடைய கரம். இது அவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அடுத்ததாக வாசிப்போம் 25வது வசனத்தை. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். ஆமென். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நின்று கொண்டு யுத்தத்தை பாருங்கன்னு சொன்ன ஆண்டவர் துணை நின்று யுத்தம் பண்ணினார்.
அவர்கள் பின்னாட ஓட 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 ஒரு பெரிய யுத்தத்தை ஏற்படுத்தினா. என்ன தெரியுமா? அவர்களுக்கோ வழி திறந்த அந்த கடல் இவர்களுக்கு வழியை அடைத்து போட்டது. அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டின அந்த வானம் இவர்களுக்கு இருளை காட்டினது. 2 பேரும் ஒன்றோடு ஒன்றாய் சேர விடாதபடி தடுத்து நிறுத்தினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துரு கையில ஒரு நாள் உங்களை தேவன் விடமாட்டார். 28, 29 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர்கள் ஒருவரும் உயிரோடு கூட இருக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு எதிரியானவனுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கலாம், இரக்கமே இல்லாதபடி செயல்படலாம். நீங்க நினைக்கலாம் இருதயத்தில் இரக்கமே இல்லை என்று சொல்லி. தேவன் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் தான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நடக்கும் யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கிரியைகள், எந்தெந்த மந்திரவாதங்கள், பொல்லாத கிரியைகள், வேண்டாத வல்லமைகள் என்ன செயல்பட்டாலும் இன்றைக்கு நின்று கொண்டு அந்த யுத்தத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. பாரிக்கரபா, நீ பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு நான் யுத்தம் செய்வதை பாருங்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. எவ்வளோதுரிக்கரபா, உம்முடைய ஜனங்களுக்கு பலத்த கையோடு கூட போனீங்களே இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கூட உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கலங்கி போய் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் சத்துரு கடினப்பட்டு என்னை பின்தொடர்ந்து வருகிறானே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்களிடத்தில் அநேக ஆஸ்திகள், பண வசதிகள், பேச்சு திறன் எல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நீர் மாத்திரம்தான் இருக்கிறீர் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த டிவிக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு உம்மை தஞ்சமாய் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இந்த இரவு வேளை நீர் விடுவிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மனித பலனும் அல்ல, பண பலனும் அல்ல, எனக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவரை இவர்களை நீர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மையே தஞ்சம் என்று வந்த இவர்கள் ஒரு நாளும் குறைபடாதபடி நிறைவை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.